வணக்கம் தோழர்களே, இது டான் ஸ்டடி சென்டர். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், இதோட இம்பார்ட்டன்டான இயர்ஸுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். கஷ்டமான இயர்ஸை அல்வா சாப்பிட்ற மாதிரி நம்ம ஈஸியா ஜாலியா ஷார்ட்கட்ல மனப்பாடம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாடர்ன் இந்தியாவோட ஸ்ட்ரக்சரை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை ஷார்ட்கட்ல மனப்பாடம் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, மாடர்ன் இந்தியாவோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சாலே அதுக்கு உள்ள நடந்த சம்பவங்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போதே மாடர்ன் இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. இந்த மாடர்ன் இந்தியாவோட ஸ்ட்ரக்சரை ஒரே ஒரு வார்த்தையை ஜஸ்ட் ஒன் வேர்டை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ட்ரிக்கை ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்றேன், ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. அது என்ன வார்த்தைன்னா மீர் அப்படின்ற வார்த்தை. இந்த மீர்ன்ற வார்த்தையை வச்சே இரண்டு மிக முக்கியமான வரலாற்று சம்பவங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மீர் ஜாஃபரை பத்தினது. செகண்ட் மீரட் சிப்பாய்களை பத்தினது. இந்த இரண்டு நேம்ஸையும் வச்சே மாடர்ன் இந்தியாவோட ஸ்ட்ரக்சரை ஈஸியா புரிஞ்சுட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மீர் ஜாஃபரோட ஹெல்ப்பால தான் 1757 பிளாசி போர்ல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஜெயிச்சு தன்னோட அரசியல் அதிகாரத்தை இந்தியால செலுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்த பிளாசிக் போர்ல ஜெயிச்சதன் மூலியமா இந்தியால தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை செலுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே மாதிரி இந்த மீரட் சிப்பாய்களால தான் 1857 சிப்பாய் கழகம் பெரிய புரட்சியா வெடிக்குது. இந்த சிப்பாய் கழகத்தோட முடிவுல தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அரசியல் அதிகாரம் இந்தியால முடிவுக்கு வருது, அதாவது எண்டிங் பாயிண்ட். அப்போ பிளாசிக் போரோட வெற்றியால ஆங்கிலேயர்கள் இந்தியால தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை செலுத்த ஸ்டார்ட் பண்றாங்க. இத அவங்களுடைய ஆட்சியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த சிப்பாய் கழகம் மூலியமா, இந்த சிப்பாய் கழகம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய தாக்கத்தினால ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் இழக்குது, அதாவது முடிவுக்கு கொண்டு வருது, அதாவது எண்டிங் பாயிண்ட். ஸோ இந்த 1757 இருந்து 1857 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷம் 100 years என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 1757 பிளாசிக் போரோட வெற்றியில ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அரசியல் அதிகாரம் இந்தியால ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 1857 சிப்பாய் கழகத்தின் தாக்கத்தினால ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடைய அரசியல் அதிகாரம் இந்தியாவில் முடிவுக்கு வருது. அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட். பிளாசிக் போரோட வெற்றி ஸ்டார்டிங் பாயிண்ட், சிப்பாய் கழகம் வந்து எண்டிங் பாயிண்ட். அப்போ பிளாசிக் போர் 1757 இருந்து சிப்பாய் கழகம் 1857 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 years வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்ம இந்தியாவை தங்களுடைய அரசியல் அதிகாரத்துக்கு கீழே வச்சிருந்தாங்க, ரூல் பண்ணாங்க அப்படின்னு இப்போதைக்கு நம்ம சிம்பிளா பார்த்துக்கிறோம். இதை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் இந்த மீர் ஜாஃபரை பத்தி பார்ப்போம். இந்த மீர் ஜாஃபர் பண்ண துரோகத்தால தான் ராபர்ட் கிளைவ் இந்த 1757 பிளாசிக் போர்ல வங்காள நவாபான சிராஜ் உத்தௌலாவை தோக்கடிச்சு இந்தியாவுல ஆங்கிலேய பேரரசுக்கு அடித்தளம் விடுறாரு. இந்த பிளாசிக் போர்ல ராபர்ட் கிளைவுக்கு ஹெல்ப் பண்ணதால இந்த மீர் ஜாஃபரையே என்ன பண்றாங்கன்னா வங்காள நவாபாக்குறாங்க ஆங்கிலேயர்கள். பட் கொஞ்ச நாள்லயே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷோட கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறியதால இந்த மீர் ஜாஃபரை பதவியிலிருந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலா இந்த மீர் ஜாஃபருடைய மருமகனான மீர் காசிமை என்ன பண்றாங்கன்னா வங்காளத்தோட நவாபா ஆக்குறாங்க. இந்த மீர் காசிமை பத்தி இப்போ 2025 குரூப் 1 மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்ன கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வங்காளத்தில் மீர் காசிம் மற்றும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இடையே நடைபெற்ற போராட்டங்களுக்கான காரணங்களை டிஸ்கஸ் அப்படின்னு குரூப் 1 மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம படிக்கும் போதே பேசிக்ல இருந்து ஸ்ட்ராங்கா படிக்கணும். அப்போதான் நம்மளால குரூப் 1 மெயின்ஸ்ல இருந்து குரூப் 4 வரைக்கும் எல்லா எக்ஸாம்லயுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த மீர் காசிம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பக்சார் போர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பக்சார் போருக்கே இந்த மீர் காசிம் தான் முக்கிய காரணம். இந்த மீர் காசிம் என்ன பண்றார் அப்படின்னா, முகலாய அரசர் இரண்டாம் ஷா ஆலம் இவரையும் அவத்தின் நவாபான சுஜா உத்தௌலா இவங்க 2 பேரோட கூட்டணி சேர்ந்துட்டு இந்த 3 பேரும் இரண்டாம் ஷா ஆலம், சுஜா உத்தௌலா, மீர் காசிம் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட பக்சார் அப்படின்ற இடத்துல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு எதிராக போர் செய்யறாங்க. பட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பக்சார் போர்ல ஜெயிச்சு இந்த மீர் காசிமை பதவியிலிருந்து, அதாவது வங்காள நவாப் பதவியிலிருந்து தூக்கிட்டு அவரோட மாமனாரான இந்த மீர் ஜாஃபரையே வங்காள நவாபா ஆக்கிடுறாங்க. மீண்டும் வங்காள நவாபா ஆக்கிடுறாங்க. இந்த பக்சார் போரை பத்தி அடுத்து வர்ற நம்ம மாடர்ன் இந்தியா கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு மீர் காசிம்னா யாருன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மீர் காசிம் யாருன்னா இந்த மீர் ஜாஃபரோட மருமகன் அண்டு பக்சார் போருக்கு ஏற்பட ஒரு முக்கியமான காரணகர்த்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த மீர் ஜாஃபரோட பீரியட்ல இருந்துதான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை இந்தியா மேல செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பிளாசிக் போரோட வெற்றி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு காரணம் இந்த மீர் ஜாஃபர். இப்போ இந்த இரண்டாவது மீரான மீரட் சிப்பாய்களை பத்தி பார்ப்போம். இந்த மீரட் சிப்பாய்கள் தான் 1857 சிப்பாய் கழகம், அதாவது பெருங்கிளர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த சிப்பாய் கழகத்துக்கு மிக முக்கியமான காரணம். என்னதான் இந்த மீரட் சிப்பாய்களுக்கு முன்னாடியே கொல்கத்தா அருகில உள்ள பரக்பூர்ல மங்கள் பாண்டே
மங்கள் பாண்டேனால ஒரு இராணுவ கழகம் மார்ச் மாசத்துல தொடங்கினாலும் அடுத்த 1 மந்த் கழிச்சு, அதாவது மே மாசம்தான் இந்த மீரட் சிப்பாய்கள் என்ன பண்றாங்கன்னா சிறைச்சாலைகளை உடைச்சிட்டு புரட்சியில ஈடுபட்டு பிரிட்டிஷ் ஆபீசர் எல்லாம் கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு டெல்லிக்கு வர்றாங்க. அப்படி டெல்லிக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இரண்டாம் பகதூர் ஷா இந்த டெல்லிக்கு வந்த இந்த மீரட் சிப்பாய்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த இரண்டாம் பகதூர் ஷாவை இந்தியாவின் பேரரசராக அறிவிக்கிறாங்க. இதுல இருந்து இந்த சிப்பாய் புரட்சி மிக வேகமா பரவி வட இந்தியாவுல பல பகுதிகளில் கலகங்கள் ஏற்பட்டு பெரிய பிரச்சனையானது. பட் இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்த கலகத்தை எப்படியோ கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க. ஆனாலும் இந்த கலகம் இந்திய வரலாற்றுல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. அது என்ன திருப்பு முனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிப்பாய் கழகம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஆட்சியவே முடிவுக்கு கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 100 வருஷமா இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஆட்சிய இந்த சிப்பாய் கழகம் வந்து என்ன பண்ணுது, இந்த சிப்பாய் கழகத்தோட தாக்கத்தினால முடிவுக்கு வந்தது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஆட்சி இந்தியா மேல இருந்து. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 1757 பிளாஸ்டிக் போரோட வெற்றியில ஸ்டார்ட் ஆன ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய அரசியல் அதிகாரம் 1857 சிப்பாய் கழகம்னு சொல்லக்கூடிய பெருங்கிளர்ச்சிக்கு பின் முடிவுக்கு வருது. ஸோ கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் நம்மள ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறமா 1858ல வெளியிட்ட விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையின் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையின் மூலம் இந்தியாவுடைய நிர்வாகம் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்டுக்கு மாற்றப்படுது. இதுல இருந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு அழைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ 1757 பிளாஸ்டிக் போர் வெற்றியில இருந்து 1857 சிப்பாய் கழகம்ன்ற பெருங்கிளர்ச்சி வரை கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியா மேல தன்னோட அரசியல் அதிகாரத்தை செலுத்துறாங்க. இப்ப பாருங்க, இங்கே 57 இங்கே 57 சேம் நம்பர் தான். ஸோ இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த 57 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு ஈஸியா ஒரு ட்ரிக் இருக்கு. நம்ம இந்திய சுதந்திரம் எப்போ வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். எப்பன்னா 1947. இப்ப இந்த 1947 வச்சு என்ன பண்ணலாம்னா இந்த 57 ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 1947ல இருந்து கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 90 வருஷத்துக்கு முன்னாடி சிப்பாய் கழகம் வரைக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1947 இந்த இயரை வச்சு 57 அப்படின்ற 1857 1757 இயர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ 1947 வச்சு 2 இயர் 57ல வரக்கூடிய 1757 அண்ட் 1857 அப்படின்ற 2 இயரை இந்த 47 வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த 1757ல நடந்த இன்சிடென்ட் பிளாஸ்டிக் போர், அப்புறம் இந்த 1857ல நடந்த சிப்பாய் கழகம், இது ரெண்டுடைய நேம்ஸை என்ன பண்றோம்னா இந்த மீர் அப்படின்ற வார்த்தை மூலியமா இந்த இயர்ஸ்ல நடந்த சம்பவங்களுடைய நேம இந்த மீர்ன்ற வார்த்தை மூலியமா ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ
1757 1857 இந்த 1947 மூலியமா ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த 1757 அண்ட் 1857 நடந்த சம்பவங்களுடைய பெயர்களை நம்ம மீர் அப்படின்ற ஒரு வார்த்தை மூலியமா ஞாபகம் வச்சுக்கிறோம். மீர் ஜாஃபரினோட ஹெல்ப்பால பிளாஸ்டிக் போரை ஜெயிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அதே மாதிரி மீர் அப்படின்ற மீரட் சிப்பாய்கள் மூலியமா மீரட் சிப்பாய் கழகம் பெரும் கிளர்ச்சியா மாறுது அப்படின்னு என்ன பண்றோம், அந்த மீரை வச்சு ரெண்டு பேரை ஞாபகம் வச்சுக்கிறோம். 1947 இந்த நம்பரை வச்சு 1757 1857 அப்படின்ற இயரை ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ இந்த 1757 இதே டைம்ல இதே சமயத்துல தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா இந்த 1757 பிளாஸ்டிக் போர் நடந்துட்டு இருந்த அதே சமயத்துல தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 1755 to 67 பூலித்தேவர் புரட்சியும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இங்க பிளாஸ்டிக் போர்ல சிராஜுத்தௌலா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட போர் செஞ்சுட்டு இருக்காரு. அதே சமயம் தமிழ்நாட்டுல பூலித்தேவர் அதே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட போர் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இதே அப்போ இந்த ரெண்டுமே ஒரே பீரியட்ல நடக்குது, வெவ்வேறு இடத்துல நடக்குது. இது வங்காளத்துல நடக்குது, இது தமிழ்நாட்டுல நடக்குது. இப்போ இந்த பூலித்தேவருடைய இயற்கையுமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. 55 to 67 இங்க பாருங்க 5 அப்புறம் 6 7 அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். அப்போ இனிமே நம்ம பூலித்தேவர்னாலே என்ன ஞாபகம் வரணும்னா இந்த 5 6 7 தான் ஞாபகம் வரணும். பாருங்க பூலித்தேவர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், இந்த 5 6 7 தான் ஞாபகம் வரணும். இந்த 5 6 7ல இந்த 5 அப்படிங்கிறது 55, அதாவது 1755 குறிக்குது. இந்த 67 அப்படிங்கிறது 1767 குறிக்குது. ரொம்ப ஈஸி தான். இப்போ இயர்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த இயர்ஸ்ல நடந்த சம்பவங்களையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த 1757ல என்ன ஆகுது அப்படின்னா கர்னல் ஹெரான் அப்புறம் அவரோட சேர்ந்து மாபூஸ் கான் இவங்க ரெண்டு பேரும் பூலித்தேவர் அட்டாக் பண்றாங்க. பட் என்ன பண்ண முடியலன்னா ஜெயிக்க முடியல. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 61, அதாவது 1761ல ஒரு முக்கியமான நபர் வர்றாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் மருதநாயகம் என்ற யூசப் கான். இந்த மருதநாயகம் தான் என்ன பண்றாருன்னா பூலித்தேவருடைய 3 கோட்டைகளை என்ன பண்றாருன்னா கேப்சர் பண்ணிடுறாரு. 3 கோட்டைகளை கேப்சர் பண்ணிடுறாரு. ஆனா அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியே கூடயே என்ன பண்றாருன்னா மருதநாயகம் ரெண்டு பேருக்குமே சண்டை ஏற்படுது. அதுல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மருதநாயகத்தை கொலை பண்ணிடுறாங்க. மருதநாயகம் இறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் என்ன பண்றாருன்னா புலித்தேவர் இந்த இழந்த 3 கோட்டைகளை என்ன பண்றாருன்னா திரும்ப அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு பூலித்தேவர் கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா லாஸ்டா இந்த 1767ல கேப்டன் கேம்பல் தான் என்ன பண்றாருன்னா பூலித்தேவரை முழுமையா தோக்கடிச்சு பூலித்தேவரோட புரட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றாரு. அப்போ இந்த கேப்டன் கேம்பலோட என்ன ஆகுதுன்னா பூலித்தேவருடைய புரட்சி கேம் ஓவர் ஆகுது. அப்ப இந்த கேம்பல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா புலித்தேவர் புரட்சியை கேம் ஓவர் ஆக்குனாரு கேம்பல். அப்ப கேம் அப்படின்னு இந்த லெட்டரை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ புலித்தேவர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் 5 6 7 அப்படின்ற இந்த இயர் தான் ஞாபகம், இந்த நம்பர் தான் ஞாபகம் வரணும். இதுல 5ங்கிறது 55ல கர்னல் ஹெரான் பிளஸ் மாபூஸ் கான் 2 பேர் அட்டாக் பண்றாங்க. அப்போ ஆனா ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் 61ல மருதநாயகம் என்ன பண்றாருன்னா புலித்தேவர் 3 கோட்டையிலையும் பிடிக்கிறாரு. அப்படி பிடிச்சு வச்சிருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அந்த மருதநாயகத்துக்குள்ளேயே சண்டை மருதநாயகம் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் மருதநாயகம் இறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் தன்னுடைய இழந்த அந்த 3 கோட்டையிலும் புலித்தேவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா தான் என்ன பண்றாங்கன்னா 1767ல கேப்டன் கேம்பல் புலித்தேவருடைய புரட்சியை முழுசா முடிவு கொண்டு வர்றாரு. அதாவது கேம் ஓவர் ஆக்குறாரு கேம்பல் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறோம்.
இப்ப நான் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு எழுதி பாருங்க, அப்படியே மனசுல நிற்கும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா, ஸோ நார்த்ல வங்காளத்துல பிளாஸ்டிக் போர் நடந்துட்டு இருந்த அதே டைம் தமிழ்நாட்டுல புலித்தேவர் புரட்சி பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரே டைம்ல ஒரே பீரியட்ல வெவ்வேறு இடத்துல நடந்த சம்பவங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரை, மாடர்ன் இந்தியாவோட ஸ்ட்ரக்சரை வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்போ திரும்ப பாருங்க, இந்த மீர் அப்படின்ற வார்த்தையை வச்சு மீர் ஜாஃபர் மீரட் சிப்பாய்கள் அப்படின்ற நேமை ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த 57 அப்படின்ற நம்பரை வச்சு 1757 1857 அப்படின்ற இயர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த 57ஐ இன்னும் ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1947 அப்படின்ற நம்பர் இயர் மூலியமா, நம்ம சுதந்திரம் இந்த இயர் மூலியமா என்ன பண்றோம்னா இந்த 57 ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. பிளாஸ்டிக் போர் 1757ல நடக்குது. சிப்பாய் கழகம் 1857ல நடக்குது. 67ல என்ன ஆகுதுன்னா 1767ல என்ன ஆகுதுன்னா பூலித்தேவருடைய புரட்சி வந்து முடிவுக்கு வருது. அப்போ 47 57 67 இப்படி வரிசையா எழுதி இது மூலியமா என்ன பண்ணலாம், ஈஸியா அந்த இயர்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நான் எழுதி பார்க்குறேன் பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. 1757ல இருந்து பிளாஸ்டிக் போரோட வெற்றியில இருந்து 1857 சிப்பாய் கழகம்ன்ற பெருங்கிளர்ச்சி வரைக்கும் கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவை ரூல் பண்றாங்க. அதுக்கப்புறம் 57ல முடிவுக்கு வருது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய அதிகாரம். அதுக்கப்புறம் 1757ல இருந்து 1947 வரைக்கும் கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் டைரக்டா என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை ஆட்சி பண்றாங்க. அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம்? அப்ப ரெண்டு பேருமே ஆங்கிலேயர்கள் தான். இந்த ஆங்கிலேயர்கள் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஒரு கம்பெனி வந்து 100 வருஷம் இந்தியா ஆட்சி பண்ணுது. அப்புறம் ஆங்கிலேயர்களுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்டே டைரக்டாவே இந்தியாவை ஆட்சி பண்ணுது. அப்ப ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எவ்வளவு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது ஒரு 100 வருஷம், இது ஒரு 90 வருஷம், கிட்டத்தட்ட 190 வருஷம் இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சிம்பிளா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இன்னும் ப்ரிசிஷனா அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த 1600ல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி 1757 பிளாஸ்டிக் போர் வரைக்குமே ஒரு வணிக நிறுவனமா தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்குது. இந்த பிளாஸ்டிக் போர் 1757 பிளாஸ்டிக் போர்ல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1857 பெருங்குளர்ச்சி நடக்கிற வரைக்குமே இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒரு ரூலரா இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 1857ல பெருங்கிளர்ச்சி, அதாவது சிப்பாய் கழகம் முடிஞ்சுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 1757ல இருந்து 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே டைரக்டா ரூல் பண்றாங்க. இன்னும் ப்ரிசிஷனா சொல்றோம்னா 1858 அதுக்கு அடுத்த வருஷம் 57க்கு அடுத்த வருஷத்துல இருந்து, அதாவது விக்டோரியா மகாராணிய பேரறிக்கையில இருந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரக்டா என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை ரூல் பண்றாங்க. ஸோ இதுதான் மாடர்ன் இந்தியாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ இயர்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே சமயம் மீர் அப்படின்ற வார்த்தையின் மூலியமா நம்ம இந்த இயர்ஸ்ல நடந்த சம்பவங்களையுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதை பத்தின டீட்டெயிலான கதைகளையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நான் எழுதின மாதிரியே இப்போ இந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை பாருங்க, பார்த்துட்டு இதே மாதிரி எழுதி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப கஷ்டமே இருக்காது, ஈஸியா மனப்பாடம் ஆயிரும். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடர்ன் இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். அடுத்து நம்ம வரக்கூடிய அடுத்த செகண்ட் பார்ட்ல, இந்த சீரீஸோட செகண்ட் பார்ட்ல அடுத்து வரக்கூடிய வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 2 வீடியோல
இந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான இயர்ஸ், மாடர்ன் இந்தியாவுடைய இம்பார்ட்டன்டான இயர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷார்ட்கட்ல படிக்க போறோம். ஸோ அடுத்து வர்ற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ வரும்போது அதை பாருங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சீங்கன்னா இந்த பார்ட்ல நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அடுத்த பார்ட்ல இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள உள்ள இம்பார்ட்டன்டான இயர்ஸோட ஷார்ட்கட்டையும் பார்க்க போறோம். அதுக்கடுத்து நீங்க வந்து மாடர்ன் இந்தியாவை படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க படிக்க படிக்க இந்த இயர்ஸும் ஒரு தடவை அப்படியே மனப்பாடம் ரிவைஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.